100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வருவாய்த்துறையினர் சார்பில் நூதன முறையில் பரப்புரை செய்யப்பட்டது. தேர்தலில் மூத்த குடிமக்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஈரோடு வருவாய்த்துறையினர் சார்பில் நூதன பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட அரச்சலூர் பகுதியில் வருவாய்த்துறையினர் வீடு வீடாக தாம்பூலத்தட்டுடன் சென்று மூத்த குடிமக்களுக்கு சால்வை அணிவித்தனர். தேர்தல் தேதி கொண்ட அழைப்பிதழை வழங்கி தவறாமல் வாக்களிக்குமாறு மூத்த குடிமக்களை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். ஈரோட்டில் உள்ள உழவர் சந்தைக்கு சென்ற ஆட்சியர் தலைமையிலான குழுவினர் காய்கறிகளை விற்பனை செய்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு தேர்தல் தொடர்பான துண்டறிக்கைகளை வழங்கினர். 100 விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதி செய்யுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர். 18 வயது நிரம்பிய அனைவரும் ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்பது தொடர்பான விழிப்புணர்வு பரப்புரை விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்றது. இதில் 18 கூட்டல் என்ற வடிவில் மாணவர்கள் நின்று நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதேபோன்று மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் தங்களது வாக்குகளை எவ்வாறு பதிவு செய்வது என்பது குறித்து புதிய வாக்காளர்களுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரவீன்குமார் செயல் விளக்கம் அளித்தார். இதனிடையே தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் அமர்ந்து செல்லக்கூடிய சக்கர நாற்காலிகள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. அவற்றை ஆட்சியர் இளம் பகவத் பார்வையிட்டு அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கும் அனுப்பி வைத்தார். இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பது குறித்து தேர்தல் பொது பார்வையாளர் அனுபாமா நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.